தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் இன்னைக்கு திமுகவில் போய் சேர்ந்திருக்கிறார். மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட உங்களை போட வேண்டியது அப்படி சொல்றா சிஞ்சா குட்டிங்களா. நம்மளும் அவரை குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னு கேட்டால் அவர் அதிமுக வந்து விளக்கப்பட்டதுக்கு பிறகு நிறைய வாட்டி போய் கேட்டு பார்த்துட்டார். எடப்பாடி கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு, இவரை மட்டும் சேர்த்துக்கணும். அந்த மனுஷன் இல்லை சேர்க்கவே மாட்டேன், அவர் துரோகி, துரோகிலாம் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்ல. அது பிறகு ஒரு வழியே இல்லாம இன்னைக்கு எங்க போய் சேர்ந்திருக்காருன்னா திமுக போய் சேர்ந்துக்கிறார். 30 வருஷமா கட்சியில் இருக்கிறவன் நானு முந்தானத்து வந்து கட்சியில சேர்ந்து கட்சிக்கு போற கை வச்சா என்னடா அர்த்தம்? நேரப்பா சண்டை போட்டுக்கிறீங்க. அதுக்காக அவன் உரிமை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இவனை எல்லாம் கட்சியில வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுங்க. இப்போ நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருப்போம், ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணு ஏற்றுக்காது. அப்புறம் என்ன பண்ணுறது? வீட்டில் பார்க்குற ஒரு பொண்ணை பார்த்து கட்டிடுறது இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு திமுகவில் போய் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட அப்படியே போயிட்டாப்ல. பாவம் அந்த மனுஷன். இன்னைக்கு வந்து பல நெகட்டிவிட்டிஸ், களம் இப்படி மாறுமா, களம் அப்படி மாறுமா, இது திமுகவுக்கு நல்லதா, இது அதிமுகவுக்கு நல்லதா, ஓட்டு வீதம் எப்படி பிரிக்கணும், பல மாதிரியான சோசியல் இன்ஜினியரிங் பற்றி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஓபிஎஸ் என்ற நபர் திமுகவில் போய் சேர்ந்திருக்கிறாருல்ல, அது யாருக்கு பலம், யாருக்கு பலகீனம்? திமுகவுக்கு இது பலமா இல்லை பலகீனமா? அதிமுகவுக்கு பலமா இல்லை பலகீனமா? இதனால தாவேகாவுக்கு எதுவும் பலன் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் எங் தாத்தா. ஏற்கனவே ஒரு தொகுதியை நம்ம அனலைஸ் பண்ணி இங்கே தாவேகா எவ்வளோ வலுவாக இருக்குது, தாவேகாவுக்கு எங்கெங்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம ராமநாதபுரம் தொகுதி அப்படின்னு நம்ம ஒரு பார்த்தோம். அதற்கு பிறகு நாங்கள் வேற ஒரு தொகுதியை நாங்கள் போயிட்டு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது அங்கே சில பிரச்சனைகள், தாவேகா சைடில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அங்கே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை தம்பி இங்கே நிறைய ஓட்டெலாம் இருக்குது, ஆனால் இங்கே வந்து யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. தாவேகா சைட்லேருந்து எந்த நிர்வாகின்னு எனக்கு தெரியாது தம்பி, நிர்வாகி பேர் தெரியாது. இப்போ அங்கே திமுகவில் உள்ள ஒரு நிர்வாகி இருக்கிறார். அந்த ஊருக்கு 36 பஞ்சாயத்துக்கும் திமுகலையும் அதிமுகலையும் ஒரு செயலாளர் இருக்காங்க. அவங்கள கேட்டால் தெரியுப்பா, அவர் தெரியும், அவர் எங்கள் ஊருக்காரர் தான், இவர் தெரியும், எங்கள் மாமா சித்தப்பா அப்படின்னு ஏதோ ஒரு முறையில் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா அவங்க பழைய கட்சியில் பல காலமாக இருக்கிறவங்க இல்லை, தெரியுது இவர் தான் அப்படின்னு. ஆனால் டிவிக்குங்கிறது புதிய கட்சி தான், எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அங்கே ஒரு ஆளை போட்டிருக்காங்க, ஏன்னா அவசரமாக பல ஊர்களில் ஆள் போட்டாங்க. ஆனால் அவங்க யாரும் வெளியில் வந்து வேலை செய்யலை, யாருன்னே தெரில. தம்பி எங்கள் ஊரில் ஒரு ஊருக்கு இந்த 30 குடும்பம் இருக்குது தம்பி, அதெல்லாம் வந்து கேன்வாஷ் பண்ணால் மாறிடுவாங்க, ஆனால் யாருன்னே தெரியல, நாங்கள் யாரை கான்டாக்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. அந்த ஊரில் போகிறோம், எப்படி அந்த ஊர் முழுக்க 36 பஞ்சாயத்தில் எப்படி ஒரு 12-13 தாவேகா கூடி தான் பறக்குது. எந்த இடங்கள்லையும் விஜயோட ஃபோட்டோ உள்ள போஸ்ட் எதுவுமே கிடையாது. அப்போ அந்த ஊரில் உள்ள நிர்வாகிகள்லாம் அதெல்லாம் சின்ன சின்ன பசங்களை போட்டிருக்காங்க. சில இடங்களில் பார்த்தா அவங்க வயசுலாம் ரொம்ப கம்மி, ஒரு 25-26 வயசில் உள்ளவங்களை போட்டிருக்காங்க. நல்லா துடிப்பான பசங்க செய்வாங்க, அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் இருக்குன்னு போயிட்டாங்கன்னா, அப்போது நம்பி போட்டார்ல விஜய்ன்ற ஒரு மனிதர் நம்பிக்கிட்டு இருக்காரு அந்த ஊர் உலகத்தை. கண்டிப்பாக இந்த மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு ஓட்டு போடுவாங்க. இப்போ உங்கள் வேலை என்ன? இப்போ பார்த்துக்கிறதுக்கு உங்களுடைய வேலை என்ன? நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க, உங்கள் குடும்பத்தில் ஓட்டை கொண்டு விஜய்க்கு போட வச்சுருவீங்க. அது போக உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட எப்பயாச்சும் விஜய்க்கு போட்டிருப்பா அப்படின்னு சொல்ல போகிறீங்க. அதான் உங்களோட வேலை, நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னுடைய வேலை என்ன? விஜய் மீது யாராவது தப்பாக ஒரு கட்டுக்கதைகளை இல்லைனா அவதூறு பரப்புனா அதை பிரேக் பண்ணி என்ன நடந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் ஏன் மூலமாக ஒரு 100 பேருக்கு 200 பேருக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்கலாமா அப்படின்னா என் வேலை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த நிர்வாகிகள்னு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் ஒரு வேலை இருக்குல்ல, அவர்கள் அவங்க வேலையை சரிவர அந்த பகுதிகளை பார்க்கல. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா காரைக்குடியில் பிரபுன்ற ஒரு கேண்டிடேட் அறிவிச்சிருக்கிறாங்க, அறிவிக்கலை, இன்னும் அறிவிக்கவே இல்லை. அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல, எல்லா இடமும் ஊராக சாமி கும்புறாப்புல, அங்கே போய் எல்லாரையும் கும்புறாப்புல, பெரியவங்கள்லாம் தொட்டு கும்பிட்டு போகிறாப்புல, எதுவும் நடக்குது இல்லை. அது மாதிரி தூத்துக்குடியில் அஜிதா ஆக்னஸ்னு ஒரு லேடி இருக்காங்க, அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது மாதிரி பல இடங்களில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் சில இடங்களில் இதே மாதிரியான பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. நான் எனக்கு 2-3 பேர் இதில் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாங்க, எங்கள் ஊரில் யாரை காண்டாக்ட் பண்ண எனக்கு தெரியலைங்க, எங்கள் ஊரில் நான் யாரை காண்டாக்ட் பண்ணு தெரியலைங்க. ஆனால் அந்த ஊரில் நிர்வாகிகள் இருக்கிறாங்க, செயலர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க பெருசாக செயல்படுறதில்ல. இது வந்து இந்த எலெக்ஷன் நெருங்க பெரிய பிரச்சனை உண்டாகும். ஏன்னாட்டா நம்ம மோதுறது பெரிய தலைக்கட்டு கூட. திமுக அதிமுக அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். எலெக்ஷன் நெருங்கினா அவங்க ஒட்டுமொத்தம் மாறிடுவாங்க, வேற மாதிரி இருப்பாங்க. அந்த இடங்களில் நம்ம புதுசாக ஒரு அரசியல் களத்தில் போகிறோம்னா இப்பயே இருந்து தங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இடத்துல கேன்வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்தேன். இதை பார்த்துக்கிட்டு இருக்க தாவேகா நிர்வாகிகள் கண்டிப்பாக களத்தில் இறங்கி செயல்படுங்க. பல இடங்களில் தாவேகா நிர்வாகிகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்காம இருந்தாலும் சரி, இதுதான் உண்மை. தற்போது ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு திமுகவில் சேர்ந்திருக்கிறார். அதனால ஒரு சோசியல் இன்ஜினியரிங் உண்டாகும், அதனால சில ஓட்டுகள் அங்கேயும் இங்கேயும் பிரியும் அப்படிலாம் பார்த்துருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஓபிஎஸ் என்ற நபர் இப்போ வந்து தாவேகாவில் இணையறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார், எப்படியாச்சும் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு. விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு, இவர் மேலே பெரிய சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் இருக்குது, அப்படிப்பட்ட ஊழல்வாதியை நம்ம சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதால விஜய் தடை போட்டிருந்தார். அதனால இன்னைக்கு அவர் திமுக போய் சேர்ந்திருக்கிறார். ஆனால் திமுகவில் சேர்ந்த இன்னைக்கு ஓபிஎஸ் இருக்கார்ல, அவர் மீது நம்பிக்கைன்னு ஒன்று இருந்துச்சுல்ல, அதிமுகவின் விசுவாசி. சொல்லப்போனால் 2001 ஜெயலலிதா அம்மா மேலே ஒரு கேஸ் விழுந்துச்சு, அது டான்சி வழக்குன்னு நினைக்கிறேன். கோர்ட் என்ன பண்ணுன்னா 2 வருடம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டு அந்த அம்மாவுக்கு.
அந்த அம்மா வந்து அந்த டயத்தில் எலெக்ஷன் வந்துட்டு அந்த தேர்தலில் ஜெயலலிதா போட்டி போட முடியாது. ஏனென்றா குற்ற வழக்கில் மாட்டி ஜெயில் தண்டனை அடைச்சா 2 வருஷத்துக்கு போட்டி போட முடியாதுல்ல, அதனால போட்டி போடல. இந்த அம்மா ஒரு ஒன்று ஒட்டி விட்டுச்சு. இந்த பாருங்க, நான் நின்று ஜெயிக்க கூடாதுன்னு இந்த தீர்ப்பு வந்திருக்கு, இது எனக்கு எதிரான தீர்ப்பு அப்படின்னு அம்மா கதை கட்டி விட்டு. வழக்கெல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. அப்போ இந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா பெரிய அளவில் ஜெயலலிதா அம்மா மேலே ஒரு கனெக்ட் ஆகிட்டாங்க. ஐயோ இந்த அம்மாவை வந்து இப்படி பழி வாங்கிட்டாங்களே அப்படின்ட்டு கொண்ட குத்திட்டாங்க. அதிமுகவுக்கு கூட்டணி கட்சியோட சேர்த்து 192 இடங்கள்ல ஜெயலலிதா அவர்கள் ஜிலு ஜெயிச்சு வந்துச்சு. அது மட்டும் அதிமுக மட்டுமே 132 தொகுதியில் தனி பெரும்பான்மை பெற்று வந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஆளுநர் கூப்பிட்டு ஜெயலலிதாவே நீங்கள் பதவி ஏற்றுக்கிடுங்க, ஆனால் 6 மாதம் நீங்கள் ஏதாச்சும் தொகுதியில் நின்று நீங்கள் எம்எல்ஏ ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. திமுக சும்மா இருவாங்களா, அவங்க பேர் கேஸை போட்டு விட்டாங்க. அதற்கு பிறகு என்ன தீர்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெயலலிதா அவர்கள் போட்டி போடவே முடியாது, அதாவது முதலமைச்சர் ஆக முடியாது, நீங்கள் வந்து ஒரு குற்ற வழக்கில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா தமிழ்நாட்டுடைய சிஎம் என்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைச்சாங்கன்னா ஓபிஎஸ்கிட்ட. மனுஷன் அம்மா பெரிய விசுவாசி இல்லை, நல்ல விசுவாசியெல்லாம் இருந்தான்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட விசுவாசி. அதுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் ஜெயிலுக்கு போனாங்களா, மறுபடியும் சொத்து குவிப்பு வழக்கில் 2015-16 அந்த காலகட்டங்கள் அப்பவும் ஓபிஎஸ் தான் கொடுத்தாங்க. அவர் இறந்து போன நேரத்தையும் ஜெயலலிதா கையெழுத்து போட்டு கொடுத்தது எனக்கு பிறகு ஓபிஎஸ் தான் வரணும் அப்படின்னு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டனவர் தான் ஓபிஎஸ். எந்த மாற்றுக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட உண்மையான விசுவாசி தான். அப்படிப்பட்ட விசுவாசி இன்னைக்கு திமுகவில் போகிற அளவுக்கு என்கிட்ட ஒரு தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் இன்னைக்கு அந்த கட்சியிலேருந்து மாறி திமுகவுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு அப்படி சேர்ந்துட்டார், நடந்து வச்சு விட்டுருங்க. இப்போ அவர் திமுக பக்கம் போயிட்டாரா? அதனால திமுகவுக்கு லாபமா நட்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம பார்க்கணும். ஓபிஎஸ் அப்படிங்கிறவர் தென் மாவட்டங்கள்லேருந்து வந்தவர். தென் மாவட்டங்களில் தற்போது இப்போ யார் வலுவாக இருக்குன்னா மொத்தம் ஒரு 52 தொகுதிகள் அங்கே இருக்குது. அதில் ஒரு 32 தொகுதிகள் திமுக தான் கைவசம் இருக்குன்னு வச்சிங்களேன். இன்றைக்கி அவர் இருக்கிற அந்த போடிநாயக்கநல்லூர் இருக்குல்ல, அங்கே தான் போட்டி போட்டார். இப்போவும் திமுக சார்பாக அங்கே யார் போட்டியிட போகிறது? நம்ம ஐயா ஓபிஎஸ் ஐயா தான். அப்போது ஏற்கனவே திமுக ஒரு ஆள் இருந்தார்ல, தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் ஓபிஎஸ்க்கும் வாக்கியா சாகிறாரு. 2 பேரும் அடிச்சு பிடிச்சி தான் கிடப்பாங்க இந்த ஏரியாவில். அது அங்கே உள்ள நிறைய பேருக்கு தெரியும். பரம எதிரி அடிச்சு பிடிச்சி கிடக்கிறாங்க. முன்னெல்லாம் ஒத்துமையாக தான் இருந்தாங்க, இப்போ தான் இடையில பிரச்சனை வந்துச்சு. இப்போது திமுக அந்த தொகுதியில் தங்க தமிழ்ச்செல்வன் நிப்பாட்டுமா இல்லைன்னா ஓபிஎஸ் நிப்பாட்டுமா? தங்க தமிழ்ச்செல்வன் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் வலுவாக இருக்கிறார். அங்கே ஓபிஎஸும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் அங்கேயே அவர் வலுவாக இருக்கிறார். என்ன கேட்டிங்கன்னா 2024 தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக போட்டிட்டு 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தார். அங்கே அந்த அளவுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு உள்ள நபர். இன்னைக்கு அங்கே போனால் அந்த தொகுதியில் திமுக யாருக்கு கொடுக்கணும்? ஓ பன்னீர்செல்வம் தான் கொடுக்கும். அவர் தான் முக்கிய வாய்ந்த நபராக இருக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏற்கனவே வாக்கிய தகவலை இருக்கிறாப்புல யார்? தங்க தமிழ்ச்செல்வன். அதுபோக இங்கே ஏற்கனவே லட்சுமணன் ஒருத்தர் இருக்கிறாரு, இன்னும் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்களாம் திமுகவில் எனக்கு பொறுப்பு கொடுப்பாங்க, இல்லை எனக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கிறாரு. இன்னைக்கு திமுக ஓபிஎஸ் தூக்கி போடிநாயக்கநல்லூரில் போட்டால் தங்க தமிழ்ச்செல்வன் தூக்கி வேற ஒரு தொகுதியில் போடணும். இவங்க ஏற்கனவே வாக்கிய தகராறு இருக்கிறாங்க. அப்போது தங்க தமிழ்ச்செல்வனோட ஆட்கள் அங்கே பெரிய அளவில் அவங்களுடைய ஆதரவாளர் இருக்கிறார். அப்போ அவங்கெல்லாம் எப்படி மறுபடியும் ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடுவாங்க? அங்கே உள்ளதில் இன்னொரு பிரச்சனை கிளம்பிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தங்க தமிழ்ச்செல்வனுக்கு இன்னொரு தொகுதியில் போடுவாங்க. அப்போ அங்கே ஏற்கனவே திமுகவில் எனக்கு பொறுப்பு கொடுப்பாங்கன்னு கொஞ்சம் உட்காந்துக்கிறாப்புல, வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாப்பு. இல்லை, அவர் காண்டாயிடுவாப்புல. இப்போ அங்கே ஒரு பிரச்சனை நடக்க ஆரம்பிக்கும். உட்கட்சி பிரச்சனை இப்படிலாம் நடக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும். இப்படி நடந்துச்சுன்னா திமுகவுக்கு 1% ஓட்டு கண்டிப்பாக குறையும். ஆனாலும் திமுக அங்கே மறுபடியும் தக்க வைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறா. அப்படி தனியாக அதில் ஒரு 2-3% பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினார், உண்மைதான். அதனால போயிருக்கோம். இருந்தாலும் ஒரு 3 லட்சம் ஓட்டு இருக்குல்ல, இருக்குது. அந்த ஓட்டு எல்லாம் திமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு பார்த்தா ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தேவர் சமுதாயம் பக்கம் இருக்கிறாங்கல்ல அந்த பகுதியில், அவங்களுக்கு வந்து ஓபிஎஸ் பக்கம் ஏன் வந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மளுடைய முன்னாள் முதல்வராக இருந்த ஒரு ஆளை கட்சியை விட்டு நீக்கி விட்டாப்புல. அதனால பெரிய காண்டில் இருக்கிறாப்புல. யார் மேலே? அதிமுக மேலேயும் எடப்பாடி மேலேயும். ஏன்ட்டு அவர் வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், நம்ம சமூகத்து மேலே அவரோட நம்ம தடுத்துட்டாப்புல அப்படின்னு அந்த பக்கத்தில் இன்னும் அதிருப்திகள் இருக்குது. இதனால தான் போன வாட்டி அதிமுக அங்கே பல இடங்களில் தோல்வி அடைஞ்சிது. இப்போ ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளராக இருந்தாங்கல்ல அதிமுகவோட தொண்டர்கள், ஓபிஎஸ் பக்கம் இருந்தாங்கல்ல, இப்போ அவங்களாம் திமுக ஓட்டு போடுவாங்க, பார்த்தா போட மாட்டாங்க. ஏனென்றா திமுக பக்கமெல்லாம் ஓட்டு போடுற அளவுக்கு நாங்கள் இல்லை. இந்த கை என்றைக்கும் ரெட்டலிக்கு ஓட்டு போட்டது, அதுக்கு பிறகு உனக்கு ஓட்டு போட்டோம், நீ கொண்ட திமுக கொண்டு அடமானம் வைக்கிறியப்பா, நான் உங்ககிட்ட நான் எப்படிப்பா நான் திமுகவுக்கு ஓட்டு போடுவேன்னு இன்னைக்கு ஒரு அம்மா கதறி அழுவுது. உங்கள் கூட நின்னனே இப்படி அந்த பக்கம் போய் சேர்ந்துட்டீங்களேன்னு அந்த அம்மா அழுவுது. நாங்கள் எல்லாம் நிற்கிறேன். எல்லாத்தோடைய போன என்னால சமாளிக்க முடியல. நிக்காதீங்க சார், எல்லாத்துக்கும் ஒரு பாவம் இருக்கு சார். வாங்கம்மா இங்க ரைட். ஆமா ஐயப்பா எல்லாம் பேருக்கு மங்குறாங்க. இதே மாதிரி
பல தொண்டர்கள் வைத்து தெலுகிறான். நான் அங்கேயும் போக மாட்டேன், திமுகவுக்கு ஓட்டு போட முடியாது, அதிமுகவுக்கு நான் இதுக்கு பிறகு அதிமுகவுக்கு ஓட்டு போட முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஓட்டு இருக்குல்ல, அது எங்கே போகணும்னா தாவேக்கா பக்கம் திரும்பும். இந்த இடத்துல திமுக பக்கம் பெரிய அளவில் பலன் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இதே ஓட்டு பல ஓட்டுகள் தாவேக்கா பக்கம் நகருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த பக்கம் ஓட்டு போட மாட்டேன், அந்த பக்கம் ஓட்டு போட மாட்டேன், எனக்கு மூன்றாவது ஒரு நபர் எனக்கு வேணுங்கும் போது தான் சீமான் இருந்தார். அதனால் ஒரு 8% ஓட்டு அங்கே போணுச்சு. இப்போ யார் நிற்கிறாப்புல பெரிய அளவில் வளர்ந்து நிற்கிறது ஏன்ட்டா தாவேக்கா. அதனால் அந்த ஓட்டுக்கெல்லாம் திமுக போல அதிமுக கொண்டு குத்துறா ஓட்டை தாவேக்காக்குன்னு அந்த பகுதியில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் அங்கே குத்துறாங்க. அதுபோக அதிமுகவுக்கும் லாபமா நட்டமா? அதிமுகவுக்கு கண்டிப்பாக நட்டம். ஏனென்றால் அந்த இடங்கள்லேருந்து பல ஏரியாக்கள்லேருந்து பிரித்து கொண்டு வந்துட்டாங்க. திமுக பண்ணுற மிகப்பெரிய தப்போ தான் பல பேர் அக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. நீ வரையா, மைத்திரன் வாயா, மனோஜ் பாண்டி நீங்கள் வாங்க, பூழேந்தியா நீங்கள் வாங்கன்னு அதிமுகலாம் அடிச்சு தூக்குறேன்டான்னு தூக்கிட்டு வச்சுக்கிறாங்க. இல்லை அவன் ஏற்கனவே திமுக வாங்க ஒருத்தன் இருப்பான்ல, எனக்கு கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அவங்க எல்லாம் கடுப்பில் இருக்கிறாங்க. புதுசாக அதிமுக ஒரு ஆளை கொண்டாந்து போட்டுட்டு இருக்கிற, இப்போ உனக்கு 5 வருஷம் உடச்சிட்டு இருப்பான், எனக்கு சீட்டு இல்லையா, அப்போ நான் அவனுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு அவன் ஒரு மனநிலையில் இருப்பான். இல்லை அது மாதிரியான சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ அதிமுக பெரிய தலைவர்கள் அங்கே இறந்துட்டு, ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்துக்கிற வன்னியர்களுக்கு அப்படிங்கிற கடுப்பில் அங்கே இருக்கிறாங்க. யாரு? அந்த தேவர் சமூகத்தில் உள்ளவங்க எல்லாம். அப்படி இருக்கிற சமயத்தில் இப்போ அங்கே இருந்த பெரிய பெரிய தலைக்கட்டையும் திமுக பக்கம் தூக்கவும் அதிமுக ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகுது. இந்த வாட்டி குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 தொகுதியில் அதிமுக அங்கே ஜெயிச்சு வரதே பெரிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த சோஷியல் இன்ஜினியரிங் உங்கள்கிட்ட சொன்னல, சின்ன சின்ன விஷயங்களும் சோஷியல் இன்ஜினியரில் மாறிக்கிட்டே இருக்கும். எடப்பாடி எடுத்த ஒரு தப்பான முடிவு தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக அடிச்சு காலி பண்ணி விட்டு ஃபுல்லாக மாறி போச்சு. அதே மாதிரி தான் திமுகவில் ராசா இருக்கா அப்படி இல்லை, அவர் தப்பாக வார்த்தையை விட்டாப்புல. யார்? எடப்பாடி பழனிசாமி பார்த்து ஒரு பிரபு சம்பந்தமாக ஒரு தப்பான வார்த்தை விட்டார். சொல்ல முடியாது, அது அவ்வளோ ஒரு மோசமான வார்த்தை அப்படி சொல்லி விட்டார்ல. உறவில் படிப்படியாக முறைப்படி வந்த சுகப்பிரசவம் ஸ்டாலின் என்று சொன்னால் குறைப்பிரசவமாக பிறந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அப்போ அந்த பகுதி இருக்குல்ல, கொங்கு பெல்ட், இவங்க ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் பேசுறதை கட் பண்ணி ஒவ்வொரு வீடாக கொண்டு அனுப்பிவிட்டாங்க. இங்கே பாருங்க, அவர் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், ரொம்ப சமூகத்தை சேர்ந்தவரை இப்படி தப்பாக பேசி விட்டாருங்க. அவங்க அம்மாவை எடுத்து, எடப்பாடி அம்மாவை எடுத்து தப்பாக திட்டி எல்லாத்தையும் கொண்டு காமிச்சாங்க. அப்பா அவங்கள கடுப்பாயிட்டாங்க. இப்படி எங்கள் ஆளை நீ இப்படி திட்டி விட்டியா நீ எடப்பாடி பழனிசாமின்னு அவங்க காண்டாகி பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த சோஷியல் இன்ஜினியரிங்குள்ளே வேலை பார்த்துச்சு. அதனால தான் அந்த பக்கெட்டுலாம் அதிகமாக வந்து அப்புறம் எங்கள் கொங்கு பெல்ட் பக்கம்லாம் சிலுன்னு அதிமுக வந்துச்சு. அதுக்கு மிகப்பெரிய முக்கிய காரணம் ராசா விட்ட வார்த்தை. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் சேர்ந்தது தாவேக்காக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும், இதனால பலன் எது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, யார் எடுத்தாலும் சரி தற்போது அரசியல் களம் முழுக்க விஜய் சொத்தியே சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன்னுட்டா இத்தனால அதிமுக திமுக 2 பெரிய பிம்பம் இருந்துச்சுல, இப்போ புதுசாக ஒரு பிம்பம் வளர்ந்துருக்குல்ல, அது அதிமுகவில் ஒரு முடிவு எடுத்தாலும் சரி, திமுகவில் யாரோ ஒரு சில முடிவு எடுத்தாலும் சரி, அது எல்லாமே விஜய் சுற்றியே சொல்ல ஆரம்பிக்கும். ஒன்று விஜய் அவர்களுக்கு அது பலனை கொடுக்கும், இல்லைன்னா பலகீனத்தை கொடுக்கும். அப்படியே இன்னைக்கு திமுகவில் போய் யார் சேர்ந்திருக்காங்கன்னா ஓபிஎஸ் சேர்ந்திருக்கிறாருல. அதனால தாவேகாவுக்கு என்னன்னா, இன்னைக்கு 2 பக்கமும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான், 2 பக்கமும் நான் ஓட்டு போட முடியலைங்க, எனக்கு அவரையும் பிடிக்காது, இது மாதிரி இவங்களும் போட முடியும், நான் யாருக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னா இது விஜய் அவருக்கு பெரிய பலனை கொடுத்துருமா அப்படின்னு கேட்டால் பெரிய பலனை எல்லாம் கொடுக்காது. ஏன்டா ஒரு குறிப்பிட்ட சில ஒரு 2 லட்சம் ஓட்டு இல்லை 1 லட்சம் ஓட்டு ஒட்டு மொத்தமாக அந்த பகுதியிலேருந்து தென் மாவட்டங்கள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட 2 பக்கமும் அதிருப்தி இருக்குது. திமுக பக்கத்துலேருந்து அதிருப்தி இருக்கிறாங்க, இல்லை எங்களுக்கு நீ கொடுக்கலையா நான் போகிறேன்டா ஓட்டுன்னு. அதை மாதிரியான குறிப்புகள் கண்டிப்பாக தாவேக்கா பக்கம் வருவாங்க. அதனால பெரிய பலன் கேட்டால் பெரிய பலன் கிடையாது, ஆனால் நமக்கு ஒரு ஓட்டும் பலன் தானே அப்படிங்கிற பட்சத்தில் இதுலேருந்து கண்டிப்பாக விஜய்வர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஓட்டெலாம் ஃபுல்லாக ஷேர் ஆகும். இது அந்தந்த ஏரியாவை பார்க்காம பொதுவாக ஒட்டு மொத்தமாக மக்கள் மனநிலையில் இன்றைக்கி ஓபிஎஸ் எடுத்திருக்க முடிவு எப்படிப்பட்ட முடிவு அப்படிங்கிறதுனா, அதாவது ஓபிஎஸ் மாதிரியான ஒரு பெரிய ஆள், அது ஒரு பெரிய ஆளாக இருந்தார். என்கிட்ட 3 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார், அம்மாவின் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு திமுகவில் போய் சேர்ந்திருக்கிறார். ஓபிஎஸ் உடைய பையன் ரவீந்திரநாத், அவர் என்னன்னா தன்னோட லெட்டர் பேட்லேயே மோடியோட படத்தை போட்டு தான் லெட்டர் பேட்டை எழுதுவாப்புல. அப்படிப்பட்ட ஒரு நபர் நீங்களாம் சேர்ந்து திமுக அக்காமெண்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது திமுகங்களே ஏற்றுக்க முடியல. அவங்க ஏற்கனவே பிஜேபியோட ஒட்டி உருவாடிக்கிட்டு இருந்த ஏற்கனவே பிஜேபி மேடையில் தோன்றியவர் தான் ஓபிஎஸ். அப்படிப்பட்ட நபரை இன்னைக்கு சேர்த்துக்கிட்டு முதலமைச்சர் ட்வீட் போட்டுக்கிறாப்புல, சனாதனத்தை எதிர்த்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம், அதில் சேர்ந்துக்கிறாப்புல, ஜனநாயகமாக சேர்ந்துக்கிறாப்புல, ஓபிஎஸ் நோட்டுக்கிறாப்புல. யார் இவர்? ஓபிஎஸ் முன்னாள் வரைக்கும் எங்கப்பா கிடந்தாப்புல, எல்லா மேடைகளையும் போயிட்டு துண்டு போட்டு உட்காந்துருந்தாப்புலப்பா, காவி துண்டை போட்டு அவங்கள கொண்டாந்து நீங்கள் திமுகவில் சேர்த்துருக்கு அப்படிங்கிறது திமுக ஆட்கள்கிட்ட ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அதுபோக அதிமுக தொண்டர்களையும் என்ன இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாப்புல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணை இருக்குது. இது ஒட்டுமொத்த அரசியல் களத்திலையும் ஒரு சின்ன அதிர்வில் கண்டிப்பாக ஏற்படுத்துது. இந்த ஓபிஎஸ் அவர்கள் அங்கே சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அதனால் என்னென்ன பலன்கள் பலவீனங்கள் இருக்குது எல்லா 2 கட்சிக்குமே 3 கட்சிக்குமே அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மக்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை, தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களோட விடுவது நான் உங்கள் எங் தாத்தா.